கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் ஒவ்வொருவருடைய முன்னேற்றத்தையும் நலவையும் தான் அல்லாஹ் எதிர்பார்க்கின்றார். அல்லாஹ்வுக்கு விருப்பமில்லை தன்னுடைய அடியார்கள் கஷ்டப்பட வேண்டும், சிரமப்பட வேண்டும் என்று அல்லாஹ் ஒரு நாளும் விரும்புவதில்லை. ஒரு தாய் கூட தன்னுடைய பிள்ளை கஷ்டப்பட வேண்டும் என்பதை விரும்ப மாட்டார். எப்பொழுதும் தன்னுடைய பிள்ளை நல்ல முறையில் இருக்க வேண்டும், நல்ல முறையில் வாழ வேண்டும் என்றுதான் தாய் தகப்பன் கூட ஆதரவு வைப்பார்கள். சகோதரர்களே, அர்ஹமுர் ராஹிமீன் ஆகிய தாயை விட இரக்கமுடைய, அனைவர்களையும் விட இரக்கமுடைய அல்லாஹ் எங்கள் மீது எவ்வளவு அன்பு வைத்திருப்பார். நாம் எல்லோரும் நல்லவர்களாக சிறந்தவர்களாக வாழ வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்த்து எங்களுக்கு தந்த ஒரு இபாதத் என்ன தெரியுமா? தொழுகை. எங்களுக்கு தந்த ஒரு இபாதத் அல்லாஹ் தொழுகை. சகோதரர்களே, ஏனைய வணக்கங்கள் எல்லாம் காலங்களோடு சேர்ந்தது. ஜகாத்தை எடுங்கள், வருடத்துக்கு ஒரு தடவை தான் ஜகாத். நோன்பை எடுங்கள், வருடத்துக்கு ஒரு தடவை தான் நோன்பு. ஹஜ்ஜை எடுங்கள், ஹஜ்ஜுக்கு உடம்பிலும் சக்தி இருக்க வேண்டும், இரண்டாவது வசதியும் இருக்க வேண்டும். ஆனால் சகோதரர்களே, தொழுகை இருக்கிறதே, இதற்கு ஒரு மனிதனுக்கு எதுவும் தேவையில்லை. அந்த மனிதன் நின்று தொழலாம், உட்கார்ந்து தொழலாம், முடியாவிட்டால் படுத்துக் கொண்டும் தொழலாம். தண்ணீரால் முது எடுத்து தொழலாம், தண்ணீர் பாவிக்க முடியாவிட்டால் மண்ணால் தயமம் செய்து தொழலாம், எப்படியாவது தொழலாம். கண்ணியமிக்க சகோதரர்களை, சற்று யோசியுங்கள், ஏன் அல்லாஹ் இப்படி தொழுகையை வைத்திருக்கின்றார்? கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, எதுவும் இல்லாமலும் தொழலாம். பள்ளிவாசல்ல தான் தொழணும் என்று அல்லாஹ் கட்டளையிடவில்லை. பூமியில் எல்லா இடங்களிலும் தொழலாம். பூமியில் எல்லா இடங்களிலும் முசல்லாவை விரிக்க வேண்டியதுதான், சுத்தமான இடமா தொழ வேண்டியதுதான். ஏன் அல்லாஹ் இப்படி விசாலப்படுத்தி வைத்திருக்கிறான் தெரியுமா? எங்கள் ஒவ்வொருவருடைய முன்னேற்றமும் தொழுகையில் தான் இருக்கு. ஒவ்வொருவருடைய முன்னேற்றம், இது என்னுடைய முன்னேற்றம், ஹசரத்மார் மட்டும்தான் தொழணும், தாடி வச்சவங்க மட்டும்தான் தொழணும் இல்லை. 7 வயது பூர்த்தியான சகோதரர்களே, ஒவ்வொரு நேரமும் தொழுகை கடமை. 7 வயதாயிட்டா தொழுக கடமை ஆயிற்று. எதுவரைக்கும் தொழுகை கடமை தெரியுமா? எப்போ உங்களோட சக்கராத் வருதோ அதுவரைக்கும் தொழுகை கடமை. சக்கராத் வரை சகோதரர்களே, உண்மையான முஸ்லிமுடைய ஒரு தொழுகை கூட தவறக்கூடாது. ஒரு தொழுகை கூட தவறக்கூடாது. வாழ்க்கையில முன்னேறிக்கொண்டே போகும். நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சக்கராத்துடைய ஹதீஸை நீங்க பாத்தீங்கன்னா, சக்கராத் நபி அவங்களுக்கு தொடங்கினது மக்ரிபுக்கு பிறகு. சொல்லுவாங்களே, சிலருடைய சக்கராத் 2 நாள் 3 நாள் 4 நாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்ரிப் தொழுவித்தாங்க, சூரத்துல் முர்ஸலாத் ஓதி வீட்டுல போய் தூங்குறாங்க, சாயிறாங்க. இஷாவுடைய நேரம் சக்கராத். இப்ப நபி அவங்களுக்கு தெரியும், எனக்கு சக்கராத் என்றாலும் நான் தொழுகையை விடக்கூடாது. சக்கராத்துல தொழுகையை விடக்கூடாது என்றா மற்ற நேரம் எல்லாம் சகோதரர்களே இதே சார். எங்கட வேலை, ஜாப், டாக்டரை சந்திக்கிறது, அப்பாயின்மெண்ட், எங்கட ட்ரெயின், எங்கட பிளைட், நாங்க கொஞ்சம் இந்த ஹதீஸை சரியா பார்ப்போம். இஷாவுடைய நேரமாய் யா ரசூலல்லாஹ் தொழுவிக்கு வாங்கிறீங்க, நான் வா. தண்ணியை கொண்டு வந்து ஊத்துறா, குளிக்கிறாங்க. ஒரு தரம் குளிச்சதோட ஒரு ஃபிட் ஆகும் தானே, ஃபிட் ஆகிட்டாங்க. தொழுகைக்கு வரப்புல மயங்கி விழுந்துட்டாங்க. மயங்கி விழுந்தா என்ன செய்வோம் நாங்க? சரி வேறாங்க தொழுங்க இல்ல, திரும்ப தண்ணி கொண்டு வர சொன்னாங்க. 2வது தரம் குளிச்சாங்க. 2வது தரம் குளிச்சுட்டு போறாங்க. இப்ப தொழுவிக்க திரும்ப மயங்கி விழுந்துட்டாங்க. சரி 2வது தரம் மயங்கி விழுந்தா விடுறது தானே, திரும்ப 3வது தரம் தண்ணி கொண்டு வந்து திரும்ப குளிச்சாங்க. திரும்ப தொழுவிக்க போனாங்க, திரும்ப மயங்கி விழுந்துட்டாங்க. 3 தடவை சான்ஸ். 4வது தடவை மயங்கி விழுந்ததுக்கு பிறகுதான் சொன்னாங்க, முரு அபா பக்கர் ஃபல்யுஸல்லி பின்னாஸ், அபூபக்கருக்கு சொல்லுங்க தொழுவி.
4 தரம் மயங்கி விழுந்ததுக்கு பிறகு. ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தெரியும் இந்த சமூகத்துடைய முன்னேற்றத்தை அல்லாஹ் தொழுகையோடு வைத்திருக்கிறார். கேட்பாங்க, பரக்கத்தில்ல வாழ்க்கையில, குடும்பத்தில பிரச்சனை, சரியா தொழுங்க, சரியாக தொழுங்க, பரக்கத் கிடைக்கும். சரியாக தொழுங்க, பிரச்சனைகள் போகும். ஒரு வாப்பா தன் பிள்ளைக்கு எல்லா புத்திமதியும் சொல்லிட்டு கடைசி நேரம் 2-3 புத்திமதி சொல்லுவார் தெரியுமா? சக்கராத்துல அந்த புத்திமதிய மகன் மௌத்துரை விட மாட்டார். எல்லா புத்திமதியும் வாப்பா அம்மா தானே படிச்சு தரணும். ஆனா கடைசி நேரம் சில வாப்பாமார் கையை பிடிச்சி பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லுவார். இந்த புத்தி அந்த மகன் எழுதி வைப்பார், தங்க பேனையால் எழுதி வைப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருடம் எங்களுக்காக பாடுபட்டு இவ்வளவு எல்லாம் பேசிட்டு சக்கராத்து செஞ்ச உபதேசம் என்ன? சக்கராத்துல செஞ்ச உபதேசம் என்ன சகோதரர்களே? அஸ்ஸலா, தொழுகையில கவனமா இருங்க, தொழுகையில கவனமா இருங்க சகோதரர்களே. தொழுகையை விடுவதற்கு எந்த அனுமதியும் இல்லை. அதனாலதான் வெள்ளிக்கிழமை பிரயாணம் பண்றது, ஜும்மா மிஸ் ஆகும்டா பிரயாணம் பண்றது ஹராம். பிரயாணம் பண்ண முடியாது சகோதரர்கள். ஏன் இதெல்லாம் நீங்க கேட்கலாம், ஏன் இவ்வளவு பெரிய தொழுகை முக்கியம்? சகோதரர்களே, ஒரு மௌஇத் ஒன்று இருக்குது, அல்லாஹ்வை சந்திக்கிறனா. நாங்க எல்லாரும் சும்மா கணக்கில்லாம எவ்வளவு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் கணக்கில்லாம விடல. அல்லாஹ் ஒரு நாள் வைத்திருக்கிறான் அல்லாஹ்வை சந்திக்கிறனா. அல்லாஹ் சந்திக்கிறனா எப்படி நீங்க கேட்கலாம். அல்லாஹ்வை சந்திக்க முந்தி அல்லாஹ் என்ன செய்வான்? அறிவித்தல் ஒன்று கொடுப்பான். வழக்குகளே எல்லாரையும் சப்ல நிறுத்தாட்டுங்க. எல்லாரும் சப்ல நிக்கும். எப்படி சப்ல நிக்கணும்? கமா கலகனாகும் அவ்வல மர்ரா, எப்படி தாயுடைய வயிற்றிலிருந்து பிறந்தோமோ அப்படி. உடுப்பில்ல, ஹத்னா இல்ல, பேக் இல்ல, தனி, எல்லாம் சப்புக்கு வரும். சப்புல எப்படி நிக்கணும் தெரியுமா? விரல்ல நிக்கும். விரல்ல நிக்கணும் எப்படி? சரி பாருங்க, விரல்ல நிக்கிற நாம உயர்ந்து நிப்போம், அப்படி தூக்கி நிப்போமே. அல்லாஹ் சொல்லுவான் எல்லாரையும் விரல்ல நிக்க சொல்லு. வழக்குகள் ரெண்டாச்சு. இப்ப அல்லாஹ்வுக்கு முன்னால சூரா கஹ்ஃபுடைய ஆயத் ஒவ்வொருத்தரம் போகும், ஒவ்வொருத்தரம் பாப்பா. அல்லாஹ் சிலவனை கூப்பிடுவான், மூமினோட கூப்பிடுவான், அஞ்சவான் பயந்துருவார். அல்லாஹ் ரகசியம் பேசுவான் அந்த மூமினோட. அல்லாஹ் சொல்லுவான், நீ என்னென்ன பாவம் எல்லாம் செஞ்சியே, மற்றவங்களுக்கு விளங்காது அல்லாஹ் பேசுறது. அந்த மூமின் சொல்லுவான், ஓமியா அல்லாஹ் செஞ்சேன். அல்லாஹ் சொல்லுவான், உலகத்துல நான் மறைச்சேன், இன்று நான் உன்னை மன்னிக்கிறேன் போ சொல்லுவேன். உலகத்துல நான் என்ன செஞ்சேன்? மறைத்தேன், இன்று நான் என்ன செய்தேன்? உன்னை நான் மன்னிக்கிறேன் போ சொல்லுவேன். சகோதரர்களே, ஒவ்வொரு அத்தரா அல்லாஹ்வை பார்ப்போம். இந்த நாளை யோசிச்சா நாங்க ஒரு தொழுகை கூட தவற மாட்டோம். இதுதான் எங்களுக்கு முக்கிய, வேறொன்றும் அல்ல. ஏன் இப்ப கேட்பாங்க, ஏன் நீங்க தொழுகையில முக்கியத்துவம்? அல்லாஹ்வை பாக்குறீங்கப்பா, இது விளையாட்டுரிய நாள் இல்லையா அல்லாஹ்வை பாக்குறேன்னு. எதை எடுத்துட்டு போறோம் எங்கட கையில? எதுக்காக தொழாம இருக்கிறோமோ அதை எடுத்துட்டு போயிடுமா எங்களுக்கு? எதற்காக தொழாம, எதுக்காக தொழுகையை மிஸ் பண்றோம் நாங்க? அதை எடுத்துட்டு போயிடுமா சகோதரர்கள்? ஒன்றும் கொண்டு போயிடல. அதான் ஹதீஸ்ல புஹுமன், ஒன்றும் இல்ல, தட்ட தனிய. கமா கலகனாகும் அவ்வல மர்ரா, எப்படி தாயுடைய வயிற்றிலிருந்து வரும் பொழுது வந்தீங்களோ அப்படி போய் நிற்கும். மிக்க சகோதரர்களே, உள்ளத்துல உறுதி எடுங்க. இன்ஷா அல்லாஹ் கடந்த காலம் போயிடுச்சு, இந்த சக்கராத் வரைக்கும் நான் ஒரு தொழுகையை தவற விட மாட்டேன். இன்ஷா அல்லாஹ் அந்த நீயத்து வந்தாலே அல்லாஹ் உதவி செஞ்சிருவான். அந்த நீயத்து வந்தாலே என்ன செஞ்சிருவான் அல்லாஹ். சிலவங்க சொல்லுவாங்க, இல்ல குளிச்சுட்டு தான். இல்ல, தேவையில்லை, நாங்க சுத்த முஸ்லீம்கள். வேர்வையான வேர்வைக்கு குளிக்கணும்னு ஒரு சட்டம் இல்லையே. டயர்டுக்கு இல்ல, கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வந்திருக்கிறேன், வேலையிலே முதுவடுங்க, தொழுங்க, ஒரு கால கழுவேலா குஃப போடுங்க, மசூல் செய்யுங்க. எப்படியாவது சகோதரர்களே தொழுகையை தவறவிடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தொழுகையை பார்த்த சஹாபாக்கள் உமர் ரலியல்லாஹு கத்தியால குத்தியாச்சு.
உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு வயிற்றுல தொப்புள்ள ஒரு குத்து, நெஞ்சில 2 குத்து, 3 குத்து குத்தி ரத்தம் ஓடிட்டு விழுந்துட்டாங்க கீழே. சூரியன் உதிக்குது, சுப நேரம். சஹாபாக்கிட்ட கேட்டா, நான் தொழுதனா சுபா? இல்ல. உடனே எழும்பினாங்க, தக்பீரை கட்டுறாங்க, ரத்தம் ஓடிட்டு. ஏன்? சக்கராத்தில் என்ற தொழுக தவறிடக் கூடாது. சகோதரர்களை, உறுதி எடுங்க, வைராக்கியம் எடுங்க. வைராக்கியம் தான் தேவை. வைராக்கியம் இல்லாம இதை செய்யலாம். நான் ஒரு முஸ்லீம், எங்கட உம்மா வாப்பா ஏன் எங்களுக்கு சுன்னத் வச்சது? சுன்னத் வைக்கிற ஃபர்லா சுன்னத்தா? சுன்னத் வைக்கிற ஃபர்லா சுன்னத்தா? ஃபர்து இல்லையே சுன்னத் வைக்கிற, சுன்னத். ஏன்? எங்கள் இஸ்லாத்துடைய உறுதிக்கு தான் வட்டி நாங்க துண்ட இருங்க. மவுத் வரைக்கும் உறுதியா இருங்க, இஸ்லாத்துல தொழுகையில உறுதியா இருங்க. இன்னொரு காலம் வந்தா நடக்குமோ தெரியாது. அடுத்த ஒரு காலம் வந்தா சுன்னத் வைக்க தவிர விட்டுருவாங்களோ தெரியாது. எங்கட உறுதிக்காக சகோதரர்களே, உடம்புல இருந்து ஒரு துண்ட கூட அல்லாஹ்க்கு வீசினாக்கள் தொழுகிறதுக்கு நேரம் இல்லைன்ற சகோதரர்களே. குர்ஆன் அல்லாஹ் 5 வகையான மக்களை பத்தி சொல்லியிருக்கிறார். முதலாவது மக்கள் தொழுகையை நிலைநாட்டுற மக்கள். எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாருங்க. இது மற்ற விஷயங்களுக்கு எல்லாம் இப்படி சொல்லல. முதலாவது தொழுகையை நிலைநாட்டுறவங்க. முகீமீன ஸலாஹ், எந்த நேரம் தொழுகையில கவனம். உங்களுக்கு $1 கோடி தாரன்னு சொல்றா, தொழுகையை விடு வான். பலர் இருக்கிறாங்க கனடால, தொழிலாண்டத்துக்கு தொழில விட்டவங்க இருக்கிறார். தொழில் அல்ல எங்களுக்கு முக்கியம், தொழுக முக்கியம். நாங்க யாரும் பசியில இல்லை. அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார், அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நல்ல வாழ்க்கையில வாழ்றோம், அல்லாஹ்க்கு ஷுக்ர் செய்வோம் சகோதரர்களே. முதலாவது கூட்டம் தொழுகை நிலைநாட்டும் கூட்டம். வல் முகீமீன ஸலாஹ், தொழுகை நிலைநாட்டுவாங்க, நேரத்தில் தொழுவாங்க. ஏன்னா ஸ்ரீலங்கா பொறுத்தவரையில் நல்ல நேரம் இருக்கு. கனடால அப்படி இல்லையே. இப்ப விண்டர்ல சுபஹ் எங்களுக்கு 7 மணிக்கு சகோதரர் நல்லா தூங்கி எழுப்பி தொழலாம். சுபஹ் தொழுகை மிஸ் பண்ணேல எங்களுக்கு ஒரு நாள். 6 மணிக்கும் இல்ல, 6:30க்கும் தொழலாம், 7 மணிக்கும் தொழலாம். எவ்வளவு அல்லாஹ் லேசாக்கி இருக்கிறார். ஆக முக்கியம் அசர் தொழுகை. ஏன்? லொஹர், அசர், மக்ரிப் குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்துடும். லொஹர் 12 மணிக்கு ஆரம்பம், அசர் 2:30க்கு, மக்ரிப் 4:45, 4:45. ஏன்னா இஷாவை எப்பயும் தொழலாம், இஷாவை நடு இரவிலையும் தொழலாம். இந்த 3 வக்த் கவனமா இருக்கும். நினைக்கணும் கல்வில, ஒரு தொழுகை எனக்கு தவறினா அது மட்டும் போதும், நான் நரகம் போறேன். வேற ஒன்றும் தேவையில்லை எனக்கு, வேற ஒன்றும் தேவையில்லை. ஒரு தொழுகை தவறினா போதும் சகோதரர்கள். ஹதீஸ்ல எடுத்து பாருங்க. அல்லாஹ் முதல் கூட்டம் தொழுகை நிறைவேற்றுவாங்க, முதல் கூட்டம். 2வது கூட்டம் யார் தெரியுமா? தொழுகையை விடுறவங்க. தொழுகையை விடுறவங்களை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான்? நரகத்துல இருப்பாங்க. அப்போ ஒருத்தர் நரகத்துல பேசிக்கொள்றாங்க. ஜெயிலுக்கு போனீங்கன்னா ஜெயில கதைச்சுக்குவாங்களே, நீயே வந்தாய், நீயே வந்தாய், இவர் சொல்ற நான் இன்னும் செஞ்சேன். அது மாதிரி நரகத்துல பேசிக்கொள்வாங்க. என்ன அல்லாஹ் சூரா முத்தஸிர்ல சொல்றார், மா சலககும் ஃபீ ஸகர். ஏன் அப்பா வந்தீங்க நரகத்துக்கு, சகருக்கு? முதல் ஆன்சர் என்ன தெரியுமா? காலூ லம் நகு மினல் முஸல்லீன். நாங்க தொழல். எதுக்கு வந்தீங்க நரகத்துக்கு? தொழல். அதுக்கு ஒரு 2 இருக்கு சகோதரர்களே. அல்லாஹ் பார்க்க மாட்டான், தொழாத அவ்வளவு பேரை அனுப்பிடுவான். எவ்வளவு பாவம். 2வது கூட்டம் தொழாதவர்கள். எங்களை கொண்டது நிறுத்தாட்டுறது மௌலைமாறு, ஜனாசா தொழுவிக்க சொல்லி தொழாதவர மையத்துன்னு தெரியும். அப்படித்தானே மௌலைமாறு கட்டி வச்சு, கால் கை கட்டி வச்சு தொழுவினி. நான் வாழ்க்கையில தொழ மாட்டேன், நீ மையத்து தொழுவி. எப்படி சட்டம்? சட்டத்தை பாருங்க என்னன்னு சொல்லி. தொழாதவங்களோட சட்டம் என்ன? லேசான சட்டம் அல்ல சகோதரர்களே. எனக்கு அவரை தொழுவிக்கணும். அவர் தானே தொழுகையை விட்டவர், வாழ்க்கையிலே தொழல்லையே. 2வது கூட்டம். 3வது கூட்டம் சகோதரர்களே, தொழுகையில் பொடுபோக்கு செய்கிறோம். அப்படின்னா 2 நேர தொழுகையை உண்டா அடிக்கிறவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு எல்லாம் சரி வர 5 நேரம் தான் உண்டா அடிச்சிருக்கோம். அல்லாஹ் அக்பர்.
இவங்கட நரகத்துடைய பேர் கைப், அது வேற நரகம். فَسَوْفَ يَلْقَوْنَ غَيًّا சூரா மரியம் அல்லாஹ் சொல்றான், உங்களோட நரகம் கைப். எது? 2 நேரத்தை சேர்த்து தொழுதா அதுவும் செய்ய. பொடுபோக்கா தொழுதவங்க 3வது கூட்டம். 4வது கூட்டம் யாரு தெரியுமா? தொழுகை சோம்பேறிகள். அப்படின்னா وَإِذَا قَامُوا إِلَى الصَّلَاةِ قَامُوا كُسَالَى தொழுகைக்கு எழும்பப்பட சோம்பேறி எழுப்பிடுவாங்க. அப்ப எப்படி எழும்பணும்? தொழுகை புது எடுத்து ஒஜாரா தைரியமா வரும். சோம்பேறியா கூட தொலை வந்துடப்பட. சோம்பேறியா தொலைவாரமா முனாஃபிக்குறா. அல்லாஹ் எப்படி பிரிச்சிருக்கான் குர்ஆன்ல. ஏன் உது எடுக்கிறது? உது எடுத்ததோட உற்சாகமா. ஏன் கால மசூ செய்யுது, தலைய மசூ செய்யுது? ஒன்று விளையாட்டுக்கு இல்லை, எல்லாத்துக்கும் அல்லாஹ் ஒரு காரணத்தை வச்சிருக்கிறார். இது 4வது கூட்டம் தொழுகையின் சோம்பேறிகள். 5வது கூட்டம் தொழாம தடுக்கிறோம். أَرَأَيْتَ الَّذِي يَنْهَى عَبْدًا إِذَا صَلَّى தொழாம. நாம ஒரு பாஸ், நாம ஒரு கம்பெனி மேனேஜர், எங்கள்ட்ட வேலை செய்யறாங்க. ஒருத்தர் வந்து கேட்கிறார், தொழுவாமா? உங்களுக்கெல்லாம் தொலையலாம். நாங்க இந்த ஆயத்துல வந்து யாரையும் தடுக்கப்படாது. எங்களோட மனைவியை தடுக்கப்படாது, பிள்ளைகளை தடுக்கக்கூடாது. தொழுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாஹ்ல தொழுவாங்க தானே. எந்த அளவுக்கு தொழுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவ காபாக்கு பக்கத்துல இந்த காஃபிர்களை பேசிட்டு இருப்பாங்க. தொழுகிறார் பாரு அப்படின்னு. நபி அவங்க தொழுகையில சுஜூதுல தலையை வச்சுட்டாங்க. எங்கட சுஜூதுக்கு சொல்றது காமோத்துரு. எங்கட சுஜூதுக்கு ஹதீஸ்ல வந்து இருக்கு அப்படி காமோத்துர சுஜூத். இப்படி இல்ல சுஜூத் செய்யறது. சகோதரர்களை நிம்மதியா அமைதியா அல்லாஹ்வோட பேசுறேன் நடப்புல செய்யும். அப்ப நபி அவங்க சுஜூது போயிட்டாங்க. அபீ முஈத் என்ற காஃபிர் சொன்னான், இவரு சுஜூதுக்கு போயிட்டாரு, வேலை செய்வோம். இவர கழுத்துல ஒட்டகத்துடைய குடலை போடுவோம். உடனே ஒட்டக குடலை போய் எடுத்துட்டு வார அளவுக்கு நபியும் எதில் இருக்காங்க. சுஜூது. எவ்வளவு பெரிய சுஜூதாரி கொண்டு வந்து போட்டாச்சு. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒட்டக குடலோட எலும்பு எடுமா 5 கிலோ 10 கிலோ ஒட்டக குடல். அது இருக்கும் 50 கிலோ 40 கிலோ இருக்கும். அது குடல் மட்டும் போட்டா நாத்தம் அப்படியே ஓடுது, மலம். அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றாங்க, நானும் சின்ன பிள்ளை, நான் பார்த்துட்டு இருந்தேன், இது எனக்கு போய் எடுக்க இயலாது. உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு ஊட்ட போய் ஃபாத்திமாவை கூட்டிட்டு வந்தேன். நான் ஃபாத்திமா ரலியல்லாஹு நான் சேர்ந்த அந்த குடலை எடுத்ததுக்கு பிறகுதான் ரசூலுல்லாஹ் தலையை தூக்குறாங்க. தலையை தூக்கினா வெள்ள சிரிக்காங்க எல்லாம். எப்படி இருக்கும் ரசூலுல்லாஹ்? ஒன்றை யோசிங்க, இது எப்படிப்பட்ட தருணம் என்றா, உங்களோட மகனுக்கு முன்னால ஒருத்தர் உங்களோட கண்ணத்துல அரைஞ்சா அப்படி யார் நீங்க பக்கத்துல? நீங்க தனியிருந்து கொண்டு அனுபவிக்கிற அவமானம் வேற. ஃபாத்திமா, பிள்ளைகள், சஹாபாக்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்ன மனம் ஓடுது. எப்படி இருக்கும் ரசூலுல்லாஹ்? சகோதரர்களே, தொழுகை தடுத்தார்கள் அந்த காலத்திலே. இப்படி 5 வகையான தொழுகை சம்பந்தமாக இருக்கு. முதலாவது தொழுகை நிலைநாட்டுவங்க, அல்லாஹ் அந்த கூட்டத்தை எங்கள் அனைவர்களை சேர்த்தருள்வானாக. 2வது தொழாதவங்க, அல்லாஹ் பாதுகாப்பு சகரண்ட நரகம். 3வது தொழுகையில என்ன குழப்பம் செய்யறவங்க, முன்னுக்கு பின்னே சேர்த்து தொழுகிறவங்க, இவங்களுக்கு கை என்ற நரகம் இருக்குது. 4வது தொழுகையின் சோம்பேறிகள், இவங்க முனாஃபிக். 5வது தொழுகையை தடுக்கிறவங்க. 5 கூட்டம் இருக்கு சகோதரர்களே. ஒன்றே ஒன்று சொல்லி நான் முடிக்கின்றேன். உங்களுக்கு தெரியும், 5 நேர தொழுகைகளில் கஷ்டமாக இருந்தா 50 நேரமா இருந்திருந்தா என்ன செஞ்சிருக்கும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜில போய் எத்தனை நேரம் தொழுகையை கொண்டு வந்து? 50 நேரம். 50 நேரம் என்றா ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்கும் பாங்க சொல்லிட்டு இருக்கணும். அதான் நடக்கும் தொழுகணும். யாரு தொழுகை 50 5 குறைச்சார்? மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, பனூ இஸ்ரவேல பார்த்துட்டே நீங்க போய் பேசுங்க அல்லாஹ்வோட. பேசி 45 40 35 30 சகோதரர்களே 25 20 கடைசியில 15 10 5 அல்லாஹ் என்ன சொன்னா தெரியுமா?
சரி 5 நேரம் தொழ சொல்லுங்க, ஆனா 50 நேரத்துக்கு நன்மை தரும். ஆகவே சகோதரர்களே, உறுதியாக இருந்த தொழுகையில அல்லாஹ் எங்களுக்கு எல்லா ஆரோக்கியம் தந்திருக்கிறான், கை தந்திருக்கிறான், கால் தந்திருக்கிறான். சிலர்கள் பாருங்க, கால் கை இல்லாம தொழ வருவார், கால் இல்ல தவண்டு தவண்டு தொழ வருவார். அல்லாஹ் எல்லா நியமத்தும் தந்திருக்கிறான். சகோதரர்களே, வாழ்க்கையில் உறுதி எடுக்க இன்ஷா அல்லாஹ் என்னுடைய சகராத் வரைக்கும் நான் தொழுவேன். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையான தொழுகையாளிகள் கூட்டத்தில் யா அல்லாஹ் எங்களை சேர்த்தருள்வாயாக. யா அல்லாஹ் சகராத் வரை பேணுதலாக தொழும் பாக்கியத்தை நமக்கு நசீபாக்குவாயாக. தொழுகையாளிகள் கூட்டத்தில் எங்களை சேர்த்தருள்வாயாக. எங்களுடைய கடைசி முடிவையும் சக்கராத்தையும் சுஜூதிலே ஆக்கி தருவாயாக. உண்மையான தொழுகையாளிகள் நுழையும் சொர்க்கத்தால் எங்களுக்கும் நுழையும் பாக்கியத்தை தருவாயாக. நம்முடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பெரிய தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.